அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உலகளுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்துக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்திருக்குதுன்னு. அதுபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மாவட்டத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் உங்களை பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நேர்காணல் மூலிமா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 27,804 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதெல்லாம் இல்லாத அலவன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி கல்வி தகுதி நீங்கள் பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நாள் ரொம்ப பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. 27/6/2025 இந்த தேதிகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜாப் வந்துருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவற விட்டுட்டீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மீண்டும் வாய்ப்பு கிடச்சிக்கிது. இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா தவற விட்டிங்களா மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பத்திரிகை செய்தியாக. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை பார்த்திங்கன்னா மிஷன் வத்சாலயா குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட பட்டியலில் உள்ள வேகன்சி பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் செய்திட புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் விண்ணப்பிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லாவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாரான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி இதுக்கு பார்த்திங்கன்னா ஒப்பந்த ஊதியம் மாதத்துக்கு 27,804 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சமூக பணியாளர் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 18,536 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கம்மி. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பு பணிக்கான கல்வி தகுதி என்றும் முன்னனுபவம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா சமூக பணி அவர் செஞ்சுருக்கலாம். அப்படின்னா பார்த்திங்கன்னா சமூகவியல், குழந்தை வளர்ச்சி, மனித உரிமை, பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம் இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நீங்கள் பார்த்திங்கன்னா பட்டம் பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் மேலும் பார்த்திங்கன்னா திட்ட உருவாக்கம், சமூக நலம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி செயல்பாடு கண்காணிப்பு இதில் பார்த்திங்கன்னா மேற்பார்வை செய்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வருட முன் அனுபவம் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கம்மியான பேர் தான் இருப்பீங்க. நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கணினியில் நீங்கள் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சமூக பணியாளருக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா இதை தான் பார்த்திங்கன்னா அதே ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னா சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு பட்டம் பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன் அனுபவம் பார்த்திங்கன்னா பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கலாம் அதே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இத்தனை இயர்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. அதேமாதிரி நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு 27/6/2025 மாலை 5:45 பார்த்திங்கன்னா கீழ்கண்ட முகவரிக்கு பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்பட்டால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம். அதே மாதிரி அலுவலர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அலுவலகம் மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலக வளாகம், கல்யாண ராமபுரம், ஃபஸ்ட்டு வீதி, திருக்கோகர்ணம், அஞ்சல் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் 622002 இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா லேண்ட்லைன் நம்பரோ மொபைல் நம்பரோ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணி எப்படி அனுப்பணும்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கலாம்.
அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட பணி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு பணியாக இல்லை சமூக பணியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கலாம். அடுத்து அப்ளிகேண்ட் நேம், உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்கில் தெளிவாக எழுதிங்க. அடுத்து உங்களுடைய அப்பா நேம் எழுதிங்க. மேரேஜ் ஆகாதீங்களா அப்பா நேமு, ஆயிருந்தால் ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். எதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிடுங்க. அது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இல்லாத மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏஜுங்கிறது எழுதிட்டு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலாக ஃபீமேலாங்கிறத நீங்கள் பக்கத்தில் எழுதிங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் விண்ணப்பிக்கணும். அதனால் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிடுச்சா ஆகலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ கூப்பிட்டாங்களோ உங்களுக்கு லெட்ரு வரும். அந்த லெட்ரை வந்தால் கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி நீங்கள் அட்ரஸ் கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடிஷ்னல் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதிக்கலாம். கம்யூனிட்டி கேட்குறாங்க. உங்களுடைய சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அதில் என்ன சாதிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை தப்பு இல்லாத நீங்கள் எழுதிங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எழுதுக்குங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறத கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவியா, கணவரால் கைவிடப்பட்டவரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அது என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்குங்க. சிக்னேச்சர் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துட்டோம். உங்களுடைய கையெழுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. இது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கு நீங்கள் பிறப்பு சான்றிதழ் வைக்கணும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டிசி வச்சா போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு நீங்கள் ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு தான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்கிறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா மார்க் ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கா. அடிஷ்னலாக ஏதாவது படிச்சிங்களோ அதுவும் வைக்கணும். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான அடையாள அட்டை சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது வச்சுருந்தீங்களா நீங்கள் இதோட வச்சு நீங்கள் அனுப்பலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நம்ம எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுங்க. 27/6/2025 ஒரு 2 நாளைக்கு முன்னே 25 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும். லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு 28ஆம் தேதி போயிடுச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எனக்கு வரலன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.